கூறிய தேனும் காய்ச்சி பாகிட ஏறிய சுவை நடிப்பசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரில நீரும் இனியன என்பேன் எனினும் தமிழை என் உயிர் என்பேன் கண்டேன். முத்தமிழுக்கு முதல் வணக்கம். மீண்டும் நிறைந்த இந்த அவைக்கு என் சிரம் தாழ்ந்த வணக்கம். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய இந்த விழாவை நடத்துகின்ற பெருமக்களே, இந்த அவையில் கூடியிருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்களே, நண்பர்களே, உறவுகளே, உங்கள் அத்துணை பேருக்கும் எங்களுடைய மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நல்ல நேரத்தில் நம்மளுடைய பிள்ளைகள் அருமையானதொரு தலைப்பில் அற்புதமாக உரையாற்ற காத்திருக்கிறார்கள். குழந்தை செல்வங்களுடைய முகத்தை நான் பார்க்கிறேன். காலையிலிருந்து இங்கு காத்துக் கொண்டிருக்கிறார்கள் உங்களுக்காக. இது பெரியோர்கள் பேசக்கூடிய தலைப்பு. ஒரு குடும்பத்திற்கு அதனுடைய ஒற்றுமைக்கு யார் காரணம் என்ற ஒரு அற்புதமான தலைப்பு. வளர்ந்து சிறந்த பெரியோர்கள் ஆராய்ந்து பேசக்கூடிய தலைப்பு. ஆனால் இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய அத்துணை பேரும், அறிவுரை சொல்ல வந்திருக்கக்கூடிய அத்துணை பேரும் சிறுவர்கள். இந்த சிறுவர்களுக்கு முதலில் உங்களுடைய கரமொழியோடு நன்றிகளை தெரிவித்துக். ஏனெனில் நாமெல்லாம் நினைக்கிறோம் குழந்தைகளுக்கு என்ன தெரியும் அப்படின்னு நினைக்கிறோம். இன்னைக்கு குழந்தைகளுக்கு என்ன தெரியலன்னு கேட்கிற அளவுக்கு குழந்தைகளுக்கு எல்லாம் தெரியும். அந்த அளவுக்கு குழந்தைகள் இன்னைக்கு உலக அறிவையும் செல்போன்ல பெற்று இருக்கிறார்கள். நாம சொல்லிக் கொடுக்க வேண்டாம், எல்லாமே கையில கைபேசி வச்சு பேசக்கூடியவர்கள். என்னங்க தலைப்பு? எனக்கு மிக முக்கியமான தலைப்பு குடும்ப ஒற்றுமை அப்படிங்கிறாங்க. ஒண்ணும் இல்ல, ஒரு காணொளி பார்த்தேன், ஒரு ரீல்ஸ். நீங்க எல்லாம் செல்போன்ல தானே பாக்குறோம். கையில போன் வச்சிருக்கீங்களா? எத்தனை ஆக்கப்பூர்வமான செயல்ல நம்ம பயன்படுத்துறோம் சொல்லுங்க பாப்போம். டெய்லி ரீல்ஸ் தான். ரியலுக்கு வரல. ரியல்னா என்னன்னு நமக்கு தெரியல. ரீல் தான் பார்த்துட்டு இருக்கோம். டெய்லி ரீல் பார்க்கறதுக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. அந்த ஒரு ரீல்ல ஒரு பொண்ணு, புதுசா கல்யாணம் ஆன பொண்ணு என்ன பண்ணிருக்கு, அவங்க அம்மா வீட்டுக்கு கோச்சிட்டு போகுது. டெய்லி கோச்சிட்டு போகுது. ஒரு மாசத்துக்கு 2 வாட்டி கோச்சிட்டு போகுது. அந்த ஒரு தமிழா நிகழ்ச்சின்னு நினைக்கிறேன், நீயா நானாவோ தமிழாவோ நிகழ்ச்சின்னு நினைக்கிறேன். அதுல பேசுது ஒரு சின்ன பொண்ணு, கல்யாணம் ஆன பொண்ணு. இன்றைக்கு இந்த திருமணமானவங்களுக்கு இந்த மேடையில அழகா அவங்களுடைய இல்லற வாழ்க்கையை தொடங்குவதற்காக, அவங்களை ஊக்குவிப்பதற்காக அருமையா அவங்களுக்கு ஒரு பரிசு கொடுத்தார்கள் இந்த மேடையில். அந்த வகையில அந்த பொண்ணு என்ன பண்ணுது, சின்ன பொண்ணு, அது சொல்லுது, ஒரு பப்ளிக்ல ஒரு காணொலியில சொல்லுது, அது ஏமா அப்படி கோவிச்சுட்டு போற அப்படின்னு ஆங்கர் கேட்கிறாரு. அதுக்கு அந்த அம்மா சொல்லுது, அந்த பொண்ணு, சின்ன பொண்ணு சொல்லுது, என் வீட்டுக்காரருக்கு ரீல்ஸ் போட தெரியல அப்படின்னு. என் வீட்டுக்காரருக்கு ரீல்ஸ் போட தெரியல, நான் அதனால கோவிச்சுட்டு போறேன். நீங்க பார்த்திருப்பீங்க, யாராவது ஒருத்தர் 2 பேருக்கு பார்த்திருக்கலாம் இந்த காணொலியை. அப்ப நம்மளுடைய பண்பாடு எங்க போயிட்டு இருக்குது, நாகரிகம் எங்க போயிருக்கு? ரீல்ஸ் 20 வயசுல ரீல்ஸ் போடுவீங்க, 60 வயசுல என்ன பண்ணுவீங்க? நீங்க 20 வயசுல ரீல்ஸ் போடுவீங்க, 60 வயசுல என்ன பண்ணுவீங்க? குடும்பத்தானே காப்பாத்தும். குடும்பத்தோட இருந்தா தானே ஒருத்தருக்கு முக்கியமான அந்த வாழ்க்கையே கிடைக்கும். குடும்பங்கள் சிதறுகின்றன. அந்த குடும்பங்கள் ஒற்றுமைக்கு இன்றைய சூழல் தலைப்பு. இன்றைய சூழலில் யார் காரணம்? யார் காரணம்? பெற்றோர்களா? தாத்தா பாட்டியா? அம்மாவா? அப்பாவா? உறவுகளா? குழந்தைகளா? யார் காரணமாக இருப்பார்கள் என்பதை இந்த பிள்ளைகள் எல்லாம் அலசி ஆராய்ந்து உங்களுக்கு முன்னாடி இந்த கருத்துரையை தர போறாங்க. அதுக்கு முன்னாடி குடும்பம்னா என்ன? எதுங்க குடும்பம்? குடும்பம்னா என்ன? ஆணும் பெண்ணும் சேர்ந்து வாழக்கூடிய வாழ்க்கை குடும்பமா? இல்ல. ஆணும் பெண்ணும் சேர்ந்து வாழக்கூடிய வாழ்க்கையில் மகிழ்ச்சியை தாண்டி மற்றவர்களுக்கு உதவக்கூடிய பண்பு இருக்கிறது அல்லவா, அதுதான் குடும்பம். அதற்காகத்தான்
நம்மளுடைய தமிழர்கள் இல் வாழ்க்கையை இல் அறம் என்று சொன்னார்கள். நன்றா தெரிஞ்சுக்கங்க. இல் அறம் அப்படின்னு சொன்னா, அறம்னா என்னன்னு தெரியுமா? அறம் அப்படின்னு சொன்னா நேர்மை, நீதி, ஈகை எல்லாமே சேரும். பெரியோர்களுக்காக சொல்லக்கூடியது. அந்த அறம் அப்படிங்கிறது அறம் செய்து வாழணும். நம்ம குடும்ப வாழ்க்கையில பிறருக்கு உதவ வேண்டும். அப்படி உதவுனா மட்டும்தான் அது குடும்பம். நமக்கு மட்டும் சம்பாதிக்க கூடாது, நம்ம மட்டும் வச்சுக்கிற கூடாது. பிறருக்கு உதவுதல் தான் இல் அறம். அதைத்தான் வள்ளுவர் அன்பும் அறனும் உடைத்தாயும் பண்பும் பயனும் அது அப்படின்னு சொல்றாரு. இந்த இல்லறத்துல வாழ்றவன் மேலோகத்துல தெய்வத்திற்கு மேலானவன் அப்படின்னு சொல்றாங்க. துறவியை விட இல்லறத்தில் வாழக்கூடியவன் மிகச் சிறந்தவனா. ஏன் தெரியுமா? துறவு வாழ்க்கை கஷ்டம், துறவி வாழ்க்கை கஷ்டமா? இன்றைய சூழல் இன்னைக்கு கஷ்டம் இல்லைங்க. துறவியா இருக்கிறது இன்னைக்கு கஷ்டமா? அவன் ஜாலியா இருக்கிறான், வேற கண்ட்ரியா வாங்கிட்டு இருக்கான். ஆனா அன்னைக்கு துறவி வாழ்க்கை கஷ்டம். ஆனா இன்னைக்கு கஷ்டம் கிடையாது. ஆனா வள்ளுவர் சொல்றாருங்க, துறவி வாழ்க்கையை விட இல்லற வாழ்க்கை கஷ்டம். உண்மைதானே? ஏன்னா அப்படி கஷ்டம் இல்லறதுலதான் இருக்கு, வேற எங்கேயுமே கிடையாது. இன்னொன்னு என்ன தெரியுமா? அந்த துறவி எல்லாத்தையும் திறந்துடுறான். காசிக்கு போறோம்ல, காசிக்கு போனா ஒரு முக்கியமான விஷயத்தை செய்யணும். என்ன விஷயம் செய்யணும்? நமக்கு பிடிச்சதை விட்டுட்டு வரணும். இவங்க என்ன பண்றாங்க தெரியுமா? ஆண்கள்லாம் எனக்கு என் பொண்டாட்டி ரொம்ப பிடிக்கும்னு விட்டுட்டு வந்துடுறாங்க. காசியில கொண்டு போய் பிடிச்சதை விட்டுட்டு வரணும். எனக்கு சிக்கன் பிடிக்குமா, அதை கொண்டு போய் காசியில விட்டுட்டு வரணும். எனக்கு மட்டன் பிடிக்குமா, அதை கொண்டு போய் காசியில விட்டு வரணும். எனக்கு அல்வா பிடிக்குமா, காசியில விட்டுட்டு வந்துடணும். அது போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் திறந்துடணும். இவங்க என்ன பண்றாங்க? மனைவியை கொண்டு போய் ரொம்ப பிடிச்சது மனைவி தான், அதனால நான் விட்டுட்டு வந்துடுறேன் காசியிலேன்னு சொல்லிட்டு விட்டுட்டு வரக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. ரொம்ப அனுபவப்பட்டவரா இருப்பார் போல, ரொம்ப தவிர்த்துறாங்க. உண்மையிலே அந்த மாதிரி ஒரு துறவியை விட, ஏன்னா ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொறுப்புள்ள ஒரு விஷயம் திருமணம், குடும்பம் அப்படிங்கிறது. இந்த பொறுப்பை இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமுறை உணருதா? இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமுறை உணருதா? இன்னைக்கு இருக்கக்கூடிய கோர்ட் இருக்குல்ல, கோர்ட், அந்த கோர்ட்ல கோர்ட்னா படத்துக்கு பேர் விஜய் படத்துக்கு கோர்ட் அப்படின்னு சொன்னா எந்த வழக்கு அதிகமா இருக்கு தெரியுமா? டைவர்ஸ் கேஸ் அதிகமா இருக்கு. ஒரு புள்ளி விவரம் சொல்லுது, இன்றைய வழக்குகளில் எந்த வழக்கு அதிகமாக இருக்கிறது அப்படின்னு சொன்னா டைவர்ஸ் கேஸ், விவாகரத்து வழக்கு அதிகமாக இருக்கிறது என்று ஒரு புள்ளி விவரம் சொல்லுகிறது. காரணம் என்ன? ஆணும் பெண்ணுக்கும் புரிதல் இல்லை. சங்க இலக்கியங்கள்லாம் நீங்கள் அறிய வேண்டிய ஒன்று. நம்மளுடைய முன்னோர்கள், தாத்தா பாட்டிகள் எப்படி வாழ்ந்தார்கள் அப்படிங்கிறது சொல்லக்கூடியது அந்த இலக்கியம். அதுல சொல்றாங்க, மொழிதையர் பிசைந்த காந்தல் வெல்விரல் கலிவுறு கலிங்கம் கடாதுடி அப்படின்னு ஒரு பாட்டு வரும். அது தமிழ் தான் சொன்னது. அந்த பாட்டுல மனைவி சமைச்சு போடுறானா, கணவன் சாப்பிடும் போது நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடுறானா. எத்தனை பேர் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க? சாப்பிடும் போது எங்க வீட்டுல கூட சாப்பிடும் போது நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க, நல்லா இல்லைன்னா சொல்லுவாங்க. ஏன்னா இப்ப பார்த்தாலும் நல்லா இல்லைன்னு சொல்லியே எனக்கு காது ரொம்ப கேட்டுச்சு. ஆனா உடனே என்ன சொன்னாங்க, நீங்க நல்லா சமைக்க மாட்டீங்களோ அப்படின்னு கேட்கலாம். நான் நல்லா சமைக்கிறேன்னா இல்லையான்னு தெரியாது. என்னைக்காவது ஒரு நாள் சமைக்கும் போது நல்லா சமைச்சிங்க அப்படின்னு சொன்னா திரும்பவும் அந்த ஆர்வம் வரும். எப்பவுமே நல்லா இல்லைன்னா நல்லா இல்லாம தான் போகும் இல்லையா? அப்ப அந்த காலத்துல ஒரு பாட்டி சமைச்சு போட்டுதான் தாத்தா சொல்லியிருக்கிறாரு, நல்லா இருக்குமா? அதுவும் என்ன சாப்பாடு தெரியுமா? வெறும் புளிச்சாதம். புளிச்சாதம் கூட இல்ல, ஊத்தி போன தயிர் இருக்கு பாத்தீங்களா, புளிச்ச தயிர். அந்த தயிரை ஊத்தி பிணைஞ்சு ஒரே ஒரு புளிக்கறி வச்சு சாப்பாடு போட்டிருக்காங்க அந்த பாட்டி தாத்தாவுக்கு. அந்த தாத்தா நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கா, விருந்து வைக்கலங்க, சாதாரண சாப்பாட்டை கூட நல்லா இருக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு பண்பாடு அன்னைக்கு இருந்திருக்கு. நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, மனைவி சமைச்சு போட்டா நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஹோட்டல்ல போய் அப்பளம் சாப்பிடுறான், காசு கொடுத்து சாப்பிடுறான், அது வெறும் விஷம். ஹோட்டல் சாப்பாடு விஷம் தானே. இன்னைக்கு ஹோட்டல் சாப்பிடு, என்னைக்கு இவ்வளவு வியாதி வர்றதுக்கு காரணம் என்னது? இவ்வளவு வியாதி வர்றதுக்கு காரணம் நாம எல்லாம் உணவு விடுதிகள்ல, உணவகங்கள்ல போய் சாப்பிடுறதுதான் காரணம். புதுசா நோய் வருது. எந்த நோய்க்கும் மருந்து கிடையாதுங்கிற அளவுக்கு நோய் வருது. காரணம் ஹோட்டல் சாப்பாடு. அதுக்கு மனைவி சமைச்சு போடுற உப்புலாத சாப்பாடு சாப்பிட்டா நீங்க ஆரோக்கியமா இருக்கு.
அது தெரிய மாட்டேங்குது. குடும்பத்துல வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வேணும் அப்படிங்கிறத தான் நம்மளுடைய முன்னோர்கள் சொல்றாங்க. புரிதல் வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த புரிதல் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா மனைவியும் சரி கணவனும் சரி புரிதல் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அந்த குடும்பத்துல மிக சிறந்த முறையில் 40 ஆண்டுகள் 50 ஆண்டுகள் சேர்ந்து வாழலாம் என்ற ஒரு பண்பாட்டை தான் நம்மளுடைய இலக்கியங்கள் சொல்லிச்சு. அந்த வகையில் அந்த குடும்பத்தினுடைய ஒற்றுமையை குலைக்கும் வகையில சில சந்தர்ப்பங்கள் நடக்கலாம். அது அப்பாவால ஒற்றுமை குலையும், அம்மாவால ஒற்றுமை குலையும், குழந்தைகளால இருக்கலாம், பாட்டிகளால இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம். இந்த குழந்தை செல்வங்கள் அத்துணை பேரும் அதை பற்றி நமக்கு கருத்துரை வழங்க போகிறார்கள். இந்த கருத்தை எல்லாம் கேட்டுட்டு கடைசியா ஒரு தீர்ப்பை சொல்லுவோம். நீங்க சொல்றதை வச்சுதான் நான் வந்து தீர்ப்பை சொல்ல போறேன்.